பிறக்கும் போதே 3 குணங்களோடே பிறக்கின்றோம். பிறந்த பிறகு எந்த குணம் மேலோங்குகிறதோ அதன் வழியே நம் வாழ்க்கை தொடர்கிறது. சிலர் ராஜச குணம், சிலர் தாமத குணம், சிலர் சாத்வீகமான குணம். இந்த சாத்வீகமான குணம்தான் ஆன்மாவுடைய தனி குணம். ஆன்மாவை அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் சத்துவகுணத்தோடு இருந்தால் மட்டுமே போதும். எந்த பயிற்சியும் வேணாம், எந்த முயற்சியும் வேணாம், எந்த உணவையும் மாற்ற வேணாம், யார்கிட்டையும் போய் சிகிச்சை கேட்க வேணாம், யாரையும் நீங்கள் குருவாக எடுக்க வேணாம். நீங்கள் காலையில் எழுந்துறதுலேருந்து இரவு உறங்கும் வரை பொறுமையாகவும் அமைதியாகவும் பார்ப்பதில், கேட்பதில், பேசுவதில், நடப்பதில், கொடுப்பதில், எடுப்பதில் ரொம்ப சாத்வீகமாக சத்துவகுணத்தோடு ஒரு நாள் முயற்சி பண்ணி பாருங்களேன். அந்த முயற்சி தொடருமானால் அக்கணமே அந்த அருள் நம்மை பதியும்னு வள்ளல் பெருமான் மட்டுமல்ல, எல்லா ஞானிகளும். ஞானிகள் வாழ்கின்ற போது நாம் வாழவில்லை. சரித்திரங்களை புத்தக வடிகளை பார்க்கிறோம் இல்லைங்களா, சினிமாவாக பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது அவர்களே எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? யாரையாவது எதிர்த்து பேசியிருக்கிறார்களா? எதிர்த்து வாயாடி இருக்கிறார்களா? எதிர்த்து அடித்திருக்கிறார்களா? ஒன்றுமே செய்யவில்லை. பணிவு 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 பணிவு. இந்த பணிவில் இருந்தால் அதை பெறலான்னு எழுதியிருக்கிறாங்க அவங்கெல்லாம். ஏன்னா அவர்கள் பணிந்தவர்கள். பணிவதால் தவறு ஒன்றுமில்லை. யாரிடத்திலும் யாரும் பணிவதால், கையை கட்டி கொள்வதால், வாயை பொத்தி கொள்வதால் குறைந்தவர்கள் ஆகிவிட மாட்டோம். மற்றவர்கள் வேண்டுமானால் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ யார் தெரியுமா, ஏன் கையை கட்டிகிட்டு இருக்கிற, நீ யார் தெரியுமா, 4 வார்த்தை கேளு. இதெல்லாம் நம்மளை உசிப்பி விடுறதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நீங்கள் எந்த நிலையிலையும் நம்மை நாம் இழக்காமல் இருப்போமே. ஆனால் இந்த உலகத்தில் அத்தனையும் சாதித்தவர்கள் நம்முடைய ஞானிகள். பொறுமையாக இருந்து அருமையாக சாதித்தவர்கள். புத்தருக்கு வராத சோதனையா, மகாவீரருக்கு வராத சாதனையா சோதனையா? வள்ளல் பெருமானுக்கு எவ்வளவு சோதனைகள்! அருட்பா மருட்பா மிகப்பெரிய வாதமே நடந்திருக்கு. வள்ளல் பெருமானை ஏசினார்கள், தூற்றினார்கள். மிகவும் மோசமாக நடத்தப்பட்டார் வள்ளல் பெருமான். அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. முடிவில் தன்னுடைய சாதனையை முடித்து கொண்டார். இப்பொழுதும் இருக்கின்றார், இருந்து கொண்டே இருப்பார். அவருடைய திருவாய் மொழிகளை அதே அறிய முடிகிறது. ஆகினாலே அந்த ஆவியை, என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியை, என தயாநிதி தான் நம்முள்ள வந்தவர். அவர் கூடவே ராஜச நிதியும் அடுத்து தாமத குணமும் நம்மளே சேர்கிறது. இந்த குணங்களுக்கு யார் காரணம் என்பதை வள்ளல் பெருமான் மிக தெளிவு சொல்கிறார். காற்று தான் காரணம்.